ஏன் நண்பா நம்பீஸ், நான் உங்கள் மணி, இது குக் வித் பட்டீஸ். நம்ம போன வீடியோல சொன்ன மாதிரி தாங்க ஒரு இன்கிரியண்ட வச்சு 2 டிஷ் பண்ணோம். அதே மாதிரி தான் இன்னைக்கும் நம்ம சிக்கனை வச்சு, அது வெறும் சிக்கன் இல்லைங்க, பால்ல ஊற வச்ச சிக்கனை வச்சு 2 டிஷ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏன் நண்பா நண்பீஸ், நம்ம இன்னைக்கு ஒரு புதுவிதமான டிஷ் பண்ண போறோங்க. அதாவது சிக்கனையும் பாலையும் வச்சு மில்க் கார்லிக் சிக்கனும் மில்க் சிக்கன் ஃப்ரைடும் பண்ண போறோம். வாங்குங்க, நம்ம மில்கில் ஊற வச்ச சிக்கனை வச்சு இன்றைக்கி ஒரு அருமையான டிஷ் பண்ணலாம். இது என்னோடய ஃபேவரட் டிஷ்ங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பிரியாணியாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஒயிட் ரைஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் எனக்கு நான் இதை விரும்பி சாப்பிட்றது. வாங்க, இதை நான் பண்ணுறேன், நீங்களும் இன்றைக்கி ட்ரை பண்ணுங்கள். இது கூட நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அப்படியே அது கூட கொஞ்சம் நம்ம சீரகப்பொடி சேர்த்துக்கலாம். அப்படியே நம்ம மிளகா பொடியையும் நம்ம மல்லித்தூளையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாவும் மல்லி இருக்குது, அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம தயிர் 1 கப் சேர்த்துக்கலாம். அப்படியே அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். அப்படியே நீங்கள் மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி முடிச்சோன்னே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊற விட்டிங்கன்னா இது அருமையாக ரெடி ஆயிரும். நம்ம மேரினேட் பண்ண சிக்கன் இருக்குது, வாங்க அதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோம். நல்ல ஸ்பைசியா மில்க் ஃப்ரைடு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு நண்பா நண்பீஸ். வாங்க இதை பிளேட்ல மாத்திக்கலாம். ஹலோ நண்பா நண்பீஸ், நம்மலாம் இப்போ பட்டர் கார்லிக் சிக்கன் நிறையா சாப்பிட்ருவோம். இது மில்க் கார்லிக் சிக்கன், அதாவது புது டிஷ். இது என்னோட ஃபேவரட்டுங்க. இதுக்கு நம்ம ஒரே மாதிரி தான், அதாவது பட்டர் கார்லிக் பண்ணுறோம்ல, அதே மாதிரி தான் பண்ணணும். நம்ம பெப்பரையும் சால்ட்டையும் போட்டு மேரினேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பெப்பர் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ மில்கை வச்சு கார்லிக் சிக்கன் பண்ணுறோங்க. அதுக்கு நம்ம கார்லிக் வெள்ளைப்பூடு எடுத்துக்கலாங்க. வெள்ளைப்பூடு நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த கார்லிக் நம்ம பொடியாக கட் பண்ணிக்கலாங்க. இப்போ மில்கை வச்சு கார்லிக் சிக்கன் பண்ணுறோம். அதை 30 நிமிஷம் மேரினேட் பண்ணதில்ல நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாங்க, இது இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை எடுத்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். மில்க் கார்லிக் சிக்கன், மில்க் கார்லிக் சிக்கன், milk garlic chicken, garlic, milk garlic chicken, garlic chicken. நம்ம சிக்கனை ஊற வச்ச பால் இருக்கு, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க, நல்லா தெரிக்கும்.
நல்லா ப்ரௌன் கலர் வர வரையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ மில்க் கார்லிக் சிக்கன் பண்ணுறதுக்கு நம்ம சிக்கனை ஊற வச்ச பால் இருக்குது, அதை தவால சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம வெட்டி வச்ச கார்லிக் இருக்குது, கார்லிக்கும் சேர்த்துக்கலாம். பொடி பொடியாக வெட்டி வச்ச கார்லிக் இருக்குது, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ பாலும் கார்லிக்கும் சேர்த்தாச்சு. இது கூட கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சு வரட்டும் தண்ணி. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் நம்ம பொரிச்சு வச்ச சிக்கனை போட்டுக்கலாம். இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க. சாப்பிட்ணும் ரொம்ப ஆசையாகவும் இருக்குது. பார்க்க நல்லா இருக்குது. நல்லா கொதிச்சு வரட்டும். அவள் தாங்க நம்ம பாலை வச்சு மில்க் கார்லிக் சிக்கன் ரெடி பண்ணியாச்சுங்க. அருமையாக வந்திருக்கு பாருங்க. மில்க் கார்லிக் சிக்கன். அவள் தாங்க மல்லிச்செடி நம்ம தூவி மலைச்சாரல் மாதிரி தூவி இறக்கிடலாம். நண்பா நம்பீஸ், இன்னைக்கு நம்ம சிக்கனையும் மில்கையும் வச்சு மில்க் சிக்கன் ஃப்ரைடோ மில்க் கார்லிக் சிக்கனும் பண்ணியிருக்கோம். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மில்க் சிக்கன் ஃப்ரை எடுத்துக்கலாம். நீங்க மில்கை வச்சு சமைச்சு பாருங்க, எவ்வளவு சாஃப்டா இருக்கும் சிக்கன் உங்களுக்கே தெரியும். இப்ப மில்க் கார்லிக் சிக்கனை சாப்பிட்டு பார்த்துடலாம். அப்படியே தேர்ந்து மாதிரி உள்ள போகுதுங்க. உண்மையில ரெண்டுமே அருமையா வந்திருக்கு இன்னைக்கு. நீங்களும் மில்கையும் சிக்கனையும் வச்சு இந்த மாதிரி வெரைட்டியான ரெசிபி பண்ணுங்க. இதே மாதிரி வெரைட்டியான ரெசிபிக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, அண்ட் பெல் ஐக்கான் தட்டிக்கோங்க. இதே போல ஒரு இன்கிரிடியன்ட் வச்சு 2 டிஷ் பண்றதுக்கு அடுத்து என்ன டிஷ் பண்ணலாம்னு கமெண்ட்ல நீங்களே சொல்லுங்க, நான் உங்களுக்காக பண்றேன்.